ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். காஞ்சி மாமுனிவர், உமாச்சி தாத்தா, மகாபரிவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற மகாபரிவா மடத்திற்கு, காஞ்சிபுரத்திற்கு யார் வந்தாலும் அவரை தரிசிக்கிற பொழுது சாப்பிட்டாயா, சாப்பிட்டு வா என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. அது மட்டுமன்றி வருகிற பக்தரிடத்தெல்லாம் பிடியரிசி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி, எப்படி அவருக்குமா முன்னும்போது ஒரு கைப்பிடி என்று சொன்னது போல, திருமூலர் சொன்னது போல, ஒரு கைப்பிடி அரிசியையும் ஒரு 10 ரூபாயும் ஒரு டப்பாவிலை போட்டு விளக்கெரியாத கோவில்களுக்கு அதை கொண்டு கொடு, நல்ல பசியோடு இருக்கிறவர்களுக்கு அதை கொடு என்று அடிக்கடி பெரியவா சொல்லுவது வழக்கம். அந்த அடிப்படையில் நாங்கள் மகாபரிவா மீது பக்தி கொண்ட நாங்கள் மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் என்கிற அமைப்பை தொடங்கி கடந்த 5 ஆண்டுகளாக 2000க்கும் மேற்பட்ட நாட்களாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலைக்காயும் விபத்து பகுதி என்று தினந்தோறும் ஒரு 300 பேருக்கு, அதுவும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே மேலும் ஒரு 500 பேருக்கு மதிய உணவினை தொடர்ச்சியாக நாங்கள் மதுரையிலே வழங்கி வருகிறோம். ஏனென்றால் வறியவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பது பித்திருக்களுக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். பெரியவா அடிக்கடி யாருக்கும் நீங்கள் வறியவர்களுக்கு அன்னதானம் வழங்குகள், கோவில்களிலே அன்னதானம் வழங்குகள் என்று பெரியவா அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அதுவும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மேலும் 500 பேருக்கு உணவு வழங்குகிற திட்டத்தை தொடங்கி நான் ஏற்கனவே சொன்னது போல 2000 நாட்களை கடந்த 5 வருடம் தாண்டி இருக்கிறோம். இதுவரை 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள், வறியவர்கள், வழியே இல்லாதவர்கள், ரோட்டோரத்தில் உள்ளவர்களுக்கு பசி ஆறி இருக்கிறது. 6 லட்சம் பேர் இன்றைக்கு பசி ஆறி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கிற பொழுதே பெரியவா சொன்ன செய்தியை நிரூபிக்கிற விதமாக அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. மதுரையிலே காளவாசலில் தொடங்கி ரயில் நிலையம், சிம்மக்கல், கோரிப்பாளையம், காந்தி மியூசியம், மாட்டுத்தாவணி, தெப்பக்குளம் என்று தினந்தோறும் ஒரு 12:30 மணிக்கு தொடங்கி மதியம் 3 மணி வரை வழியே இல்லாதவர்களுக்கு உணவினை நாங்கள் மதுரையிலே வழங்கி வருகிறோம். கொரோனா காலகட்டத்தில் தொடங்கிய இந்த அன்னதான நிகழ்வு இன்றைக்கும் தொடர்ச்சியாக, எப்படி வள்ளலார் ஊரிலே நித்தியமாக தொடர்ச்சியாக அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும் என்பது போல தொடர்ச்சியாக இந்த அன்னதான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெரியவாவுடைய பக்தர்கள் ஒரு நாளைக்கு ஒரு டப்பா 40 ரூபாய் வீதம், ஒரு நாளைக்கு 300 பேருக்கு 12,000 ரூபாய் ஆகிறது. அப்படி இல்லை என்றால் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வீதம் 365 நாட்களுக்கு 14,600 ரூபாய் ஆகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சார்பாக ஒருத்தருக்கு உணவு கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும். 9442630815 என்கிற ஜிபே, ஃபோன்பே எண்ணிலோ அல்லது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் என்கிற பெயரில் நெல்லை பாலு நிறுவனர், மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட், G102, சாந்தி சதன் குடியிருப்பு, கோச்சடை, மதுரை 16 என்கிற முகவரிக்கோ அல்லது மதுரை SS காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டிலே SMK திருமண மண்டபம் அடுத்து மகாபரிவா கிரகம் கோவில் இப்போதைக்கு இருக்கிறது. அங்கே வந்து கூட ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை குருவார பூஜை புஷ்பாஞ்சலி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நாட்களிலே கூட காலை 6 to 11, மாலை 5 to 8 மணி வரை கோவில் திறந்திருக்கும். அங்கே வந்து கூட உங்களுடைய பங்களிப்பினை நீங்கள் வழங்கலாம். நீங்கள் இது மாதிரி உணவு கொடுப்பது என்பது பித்திருக்களுக்கு, மூதாதையர்களுக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். பெரியவா சொன்ன இந்த அன்னதான பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்று அன்போடு மகாபரிவா பக்தர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா திருவடிகளே சரணம்.